வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, அம்மாவின் முத்தங்கள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கணேஷும் கீதாவும் ஹனிமூன் புறப்பட்டு போனார்கள். வீடு நிறைய சாமான்கள் இறைந்து கிடந்தன. ஊரிலிருந்து வந்தவர்கள் ஒவ்வொருவராய் விடைபெற்று சென்றார்கள். லலிதாவும் ராதாவும் வீட்டை நேர்படுத்துவதில் ஓய்வு ஒழிவு இல்லாமல் இருந்தார்கள். இத்தனை வேலைகளுக்கிடையில் ரமேஷை பற்றிய நினைவு அவ்வப்போது முணுக் முணுக்கென்று மின்மினி பூச்சியாய் தோன்றி தோன்றி மறைந்தது. இரவு படுக்கையில் படுத்தாள். குழந்தைகளின் நினைவு ரொம்பவுமே ராதாவை அலைக்கழித்தது. எத்தனை கடுமையாக வேலை செய்தாலும் ஒரு நிம்மதியான தூக்கம் அவளை அண்ட மறுத்து அடம் பிடித்தது. துவண்டே போனாள் ராதா. லலிதாவும் சாரங்கனும் வெளியே சென்றிருந்தார்கள். குமரேஷ் டிவியில் ரிமோட்டால் நிகழ்ச்சிகளை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் அவர்கள் ஊருக்கு கிளம்ப 4 நாட்கள்தான் இருந்தன. ப்ளீஸ் ஆன்ட்டி, எனக்கு கொஞ்சம் ஜூஸ் கொடுக்குறீங்களா? குமரேஷ் கேட்டான். வரேன் குமார் என்று உள்ளே சென்றாள் ராதா. அவ்வளவுதான். தடார் என்று ஒரு சத்தம். குமரேஷ் பதறியபடி உள்ளே ஓடினான். ராதா நினைவில்லாமல் கீழே கிடந்தாள். ஆன்ட்டி ஆன்ட்டி என்று கூப்பிட்டான். தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளித்தான். ராதாவின் இமைகள் படபடத்தன. நிதானமாய் கண்களை திறந்தாள். குமரேஷ், ஏன் இப்படி படுத்திருக்க? மூஞ்சியெல்லாம் தண்ணியா இருக்கு. நான் மயக்கமாயிட்டனா? விழுந்துட்டனா? ஆமாம் ஆண்டி, நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை தண்ணி தெளிச்சதுமே உங்களுக்கு நினைவு வந்துடுத்து. சாரி ஆண்டி, நான் தான் உங்களை ஜூஸ் கொண்டு வர சொல்லி எழுப்புனேன். உள்ள போனவங்க விழுந்துட்டீங்க. என்னால தான். அதெல்லாம் ஒண்ணுமில்ல குமார். வீணா நீயா எதையாவது நினைச்சுக்காத. இத பாரு, அப்பா அம்மா வந்தாலும் இத பத்தி சொல்லாத, புரிஞ்சுதா? அம்மா கிட்ட சொல்லாம இருக்க முடியாது ஆண்டி. ஒன்று செய்யலாமா? வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துடலாம். கதவுல ஒரு நோட் எழுதி வச்சுட்டு வரேன். டாக்டர் கிட்ட போய் செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம் ஆண்டி. வாங்க. சரி என்று ராதாவும் கூட இருவருமாய் டாக்டரிடம் சென்றார்கள். நன்றாக செக்கப் செய்த டாக்டர் வெறும் பலகீனம்தான், சக்திக்கு மீறி வேலை செஞ்சிருக்கிறதுனால இந்த மயக்கம் என்று கூறி டானிக் மாத்திரைகள் எழுதி கொடுத்தார். வரும் வழியிலேயே ஆட்டோவை நிறுத்தி மருந்தையும் வாங்கி கொண்டு வீடு திரும்பினார்கள். லலிதா ரொம்பவுமே டென்ஷனாயிருந்தாள். சாரங்கன் அவனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான். அப்போதுதான் குமரேஷும் ராதாவும் உள்ளே நுழைந்தார்கள். ராதா, என்னாச்சு? இந்த தடவை உன்னை இங்க தனியா இருக்க விடமாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னோட தான் நான் போவேன். படபடவென பேசியபடியே ராதாவை அணைத்து கொண்டு கண்ணீர் சிந்தினாள் லலிதா. ராதாவிற்கு ரொம்பவும் கூச்சமாக உணர்ந்தாள். லலிதாவிற்கு எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டாள். பின்னாலேயே லலிதாவும் உடன் சென்றாள். ராதா, உனக்கும் 40 வயசுக்கு மேல ஆச்சு. இனிமே நீ தனியா இருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. சொன்ன பேச்சு கேளு, எங்களோட வந்துடு. உன்னை தனியா விட்டுட்டு என்னால நிம்மதியா போக முடியாது ராதா. சரின்னு சொல்ல. லலி, டாக்டர் தான் ஒன்றும் பயம் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஜென்ரல் வீக்னஸ் தான்னு சொல்லிட்டார். எதுக்கு அனாவசியமா பயப்படுற? என்னால அன்னையை விட்டுட்டு வர முடியாதுன்னு உனக்கே தெரியும். வேணும்னா இனிமே தோட்டம் பெருக்கிறது வீட்டு வேலைக்குன்னு ஒரு ஆளை வச்சுக்கிறேன். நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னை நாடு விட்டு நாடு வர சொல்லாத ப்ளீஸ் லல்லி. இங்கேயே இருந்தா என்னை என்னைக்காவது என் குழந்தைகள் எனக்கு காட்டித்தர மாட்டாங்களா? அந்த நப்பாசைதான் லல்லி எனக்கு. இல்லைனா உன்னோட வந்து சௌகரியமா இருக்கிறதுக்கு எனக்கு கசக்குமா என்ன? வற்புறுத்தாத. அப்புறமா 2 பேர் மனசுக்குமே சங்கடம் லல்லி, ப்ளீஸ். சரி ராதா, நானே ஆளை தேடி வச்சுட்டு போறேன். இல்லைனா நீயே வேலை செஞ்சுட்டு கஷ்டப்படுவ. இன்னைக்கு நீ ஒன்றும் அலட்டிக்காத. ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போறேன். இன்னும் 4 நாள் நீ எந்த வேலையையும் தொட்டுடக்கூடாது. ஆமாம் ராதா. சொல்லிவிட்டு கணவனை ராதாவுக்கு வேண்டியது வாங்கி வர சொன்னாள்.
போன் செய்து சமையல் செய்தவரை வர சொல்லி அவரிடமே பேசி ஒரு நல்ல மூதாட்டியை ராதாவிற்கு துணையாக ஏற்பாடு செய்தாள். அவளே தோட்டத்தையும் வீட்டையும் பார்த்து கொள்வதாக சொன்னதால் லலிதாவின் மனதுக்கும் திருப்தியாயிற்று. இந்த தடவை லலிதா ஊருக்கு போகும்போது ராதாவை கட்டி அணைத்து கொண்டு குலுங்கி விட்டாள். ராதா, எனக்கு மனசே ஆறல. உன்னை விட்டுட்டு போறமேன்னு என் மனசுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி ராதா. லலிதாவின் முதுகை தடவி கொடுத்தாள் ராதா. லல்லி, எத்தனை அன்ப என் மேல நீ வச்சிருக்க, அதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னோட கூட பிறந்தவங்கள்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. நான் அதை பத்தியெல்லாம் கவலையே படல. ஆனா உனக்காக, உன் குடும்பத்தாருக்காக தினமும் அன்னை கிட்ட வேண்டிக்கிறேன் லல்லி. என்னை பத்தி கவலைப்படவும் அன்னை கிட்ட வேண்டிக்கவும் நீ இருக்கிறப்ப எனக்கு ஒரு குறையும் வராது லல்லி. உன்னோட இந்த அன்பு ஒன்னே எனக்கு பக்க பலமா இருக்கும். அதுவும் உன்னோட கணவரும் பிள்ளைகளுமே என் மேல அக்கறை காட்டுறப்ப உங்களுக்கு பதிலுக்கு ஒன்னும் செய்ய முடியாம இப்படி இருக்கேனேன்னு வருத்தமா இருக்கு லல்லி. ராதா, வேண்டாமா. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கணக்கு போட்டுண்டா செய்யறோம். நாம எப்பவும் இப்படியே இருந்தா அதுவே போரும். 4 நாட்களும் பேசி பேசி களைத்தார்கள், கலங்கினார்கள். ராதாவே லலிதாவை சமாதானப்படுத்தினாள். கண்டிப்பாக ஒரு வேலையும் தான் செய்வதில்லை என உறுதியளித்தாள். வீட்டிற்கு திரும்பி வந்தாள் ராதா. கலகலவென்றிருந்த வீடு ஒரே நிசப்தமாக இருந்தது. பொன்னம்மா என்னமோ பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்தாள். ஒன்றும் வேண்டி இருக்கவில்லை. 2 நாட்களும் வெறும் ஹார்லிக்ஸ், பழங்கள், மோர் சாதம் என சாப்பிட்டாலும் பொன்னம்மாவிற்காக சமைத்தாள். அன்று ஆசிரமத்தில் தியானம் செய்துவிட்டு வெளியே வரும்போது ஆசிரமத்தில் அறிமுகமாகி இப்போது சிநேகிதியாக ஆகிய லதாவை பார்த்தாள். எப்போதாவது அவள் வீட்டிற்கு ராதா போவதுண்டு. இன்று ஏனோ வீட்டிற்கு நேரே போக விருப்பமில்லாமல் லதாவுடன் பேசியபடியே அவள் வீட்டுக்கு அழைத்தவுடன் சென்றாள். கணேஷின் கல்யாணம் பற்றியும் அவர்கள் ஊர் சென்றது பற்றியும் பேச்சு எங்கெங்கோ சென்றது. ஆன்டி, 2 நாளைக்கு முன்ன தமிழ் பேப்பர்லையும் சரி, இங்கிலீஷ் பேப்பர்லையும் சரி ஒரு விளம்பரம் போட்டோவோட வந்திருக்கு. அதை படிச்சுட்டு ஒரே ஆச்சரியமாகவும் இருந்தது, கஷ்டமாகவும் இருந்தது. உலகத்துல என்னென்னமோ நடக்கிறது, நமக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு நினைச்சிட்டேன் ஆன்டி. அப்படி என்னலதா அதிசயமான விளம்பரம்? நானும் பார்க்கறேனே. தோ இங்க அடுக்கி இருக்கே, அதுல 2 நாளைக்கு முன்னாடி இருக்கிற பேப்பரை எடுத்து பாருங்க. நான் அதுக்குள்ள டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஆன்டி. ராதா வேண்டாம் என்று கூறுவதற்குள் அவள் சமையல் அறைக்குள் சென்று விட்டாள். நிதானமாக பேப்பரை ஒவ்வொரு பக்கமாய் விரித்து பார்த்து கொண்டே வந்தவள் அந்த விளம்பரத்தையும் புகைப்படத்தையும் பார்த்தவுடன் மயங்கி சரிந்தாள் ராதா. ரமேஷ் அப்பாவுக்கு ஏதாவது உடல்நல குறைவு ஏற்பட வேண்டும் என்று கடவுளை வேண்டினான். தான் இப்படி வேண்டுவது மிகவும் தவறு என்கிற எண்ணம் அவனை வதைத்தாலும் வேண்டுவதை நிறுத்தவில்லை. எப்படியாவது அம்மாவை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உந்தியதன் காரணமே இந்த வேண்டுதல். தினமும் ரம்யாவிடம் பேசுவது அவனுக்கு தெம்பாயிருந்தது. அவளும் அவனுக்கு இதத்தை தருவது போலவே பேசுவாள். சில சமயங்களில் அவனுடைய அந்த ஆதங்கத்தை போக்க வெளியே போகலாம் என கூட்டி செல்வாள். ரமேஷ் வேண்டியது பலித்தது. ஜெகநாதனுக்கு ஏதோ டிப்ரெஷன் போல, தலையில் ஏதோ பாரமாய், சில சமயம் சுற்றுவது போல, சில சமயம் சொல்ல தெரியாதபடி என்னமோ ஆகிறது என அவஸ்தைப்பட்டான். ரம்யா, குணா, ரமேஷ் மூவருமாய் ஒரு திட்டம் போட்டு முதலில் ரமேஷ் ஏதோ சாதாரண மாத்திரைகளை கொடுத்து பின் குணாவை கூட்டி வந்ததில் குணா நைச்சியமாய் கூறி பிரெயின் வாஷ் போல செய்து அவரை ஸ்லீப் சிப்னாஸுக்கு கூட்டி வந்து விட்டாள். அவர் ரொம்பவும் பயந்தபோது குணாவுடன் ரமேஷும் பல விதங்களில் தைரியம் கூறி அழைத்து வந்து ரம்யாவின் ப்ரொஃபஸரும் எல்லா ஏற்பாடுகளும் செய்து தயாராக இருந்தார். ரமேஷின் வேண்டுகோளுக்கிணங்க அவனையும் ஒரு திரையின் பின் மறைவாக நிற்க செய்து அவர்கள் இருவரின் உரையாடலை கேட்க செய்தார். ரமேஷின் இதயம் துடித்த துடிப்பு குணாவின் காதிலேயே விழும் அளவுக்கு சத்தமாக இருந்தது.
சரீரமே வியர்த்து கொட்டி ரொம்பவுமே நர்வஸ் ஆகிவிட்டான் ரமேஷ். குணா அவன் கையை பிடித்தபடி முதுகை ஆதரவாக தடவி கொடுத்தபடி இருந்தான். புரொஃபசர் ஜெகநாதனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்ந்த நித்திரையில் இறக்கினார். அவருடைய வயதை சிறிது சிறிதாக குறைத்தபடியே வந்து அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது என்று கேட்டு ரமேஷ் அறிய இருந்த அந்த நாட்களுக்குள் ஜெகநாதனை நிறுத்தி கேள்விகளை கொக்கி போலவும் தூண்டில் போலவும் மிக ஜாக்கிரதையாய் கேட்க ஆரம்பித்தவுடன், அன்னைக்கு ஆபீஸ்ல லோனுக்காக 5 பேர் வந்து மிரட்டினாங்க. என் ஃப்ரெண்டு கார்ல எல்லாருமா புறப்பட்டு வந்துட்டோம். இப்ப உங்க மனைவி எங்க இருக்காங்க? ஏன் வெளியேத்திட்டீங்க? தெரியல, எங்க இருக்கான்னு தெரியாது. எனக்கு ராதாவை பார்க்கும் போதெல்லாம் அந்த 5 பேரும் மொட்டை மாடியில அவ அலங்கோலமா கிடந்ததும் தான் நினைவுக்கு வந்தது. என்னால அவளை மனைவியா நடத்த முடியல. அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருந்தது. என் அம்மாவாலையும் ஏத்துக்க முடியல. கெட்டு போனவாளோட என்னால குடித்தனம் நடத்த முடியல. கெட்டு ஓடி போனவளோட என்னால குடித்தனம் நடத்த முடியல. எங்க அம்மாவும் ஒத்துக்கல. அதனால என்ன செஞ்சீங்க? சொல்லுங்க. அதனால ஒரு செக்க கொடுத்து விரட்டி அடிச்சிட்டேன். ஆனா ராதா அதை எடுத்துக்கல. அன்னைக்கு போனவதான். மீண்டும் சிறிது சிறிதாக வயதை ஏற்றி அவரை அந்த சூழ்நிலையில் இருந்து எழுப்பினார். கண்களை மெல்ல மெல்ல திறந்த ஜெகநாதன் நிதானமாய் எழுந்தார். டாக்டர் அவருடன் பேச்சு கொடுத்தபடி வெளியே போக ரமேஷ் நண்பனின் தோளில் சரிந்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தான். வேண்டாம் ரமேஷ், காம் டவுன். பர்ஸ்ட் அவுட் ஆகாத, ப்ளீஸ் அடக்கிக்கோ ரமேஷ். அவனை அப்படியே கட்டி பிடித்து கொண்டு இன்னொரு வழியாக வெளியே அழைத்து வந்து ஒரு காலியான அறையில் உட்கார வைத்து ஆஸ்வாசப்படுத்தினான். ரமேஷ், வா, உங்க அப்பா நம்ம காணோமேன்னு தேடுவார். வீட்டுக்கு போகணுமே, வா ரமேஷ். சொன்ன குணாவை முறைத்து பார்த்தான் ரமேஷ். குணா, அந்த மனுஷனோட என்னால சேர்ந்து வர முடியாது. நீ கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. ரமேஷ், மேல பேசாத குணா, ப்ளீஸ் என்னை விட்டுடு. எங்க அப்பனை கொண்டு போய் விட்டுட்டு வா. இல்ல ஆட்டோவில் ஏத்தி அனுப்பு. நீ கூட போக வேண்டாம். சரி, நான் ரம்யாவுக்கு சொல்லிட்டு போறேன். அவ இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுவா. ரமேஷ், மனசை கட்டுப்படுத்து ப்ளீஸ். ஆ குணா ரமேஷை விட்டு விட்டு ஜெகநாதனிடம் சென்றான். எங்கப்பா போயிட்டீங்க 2 பேரும்? ரமேஷ் வரலையா? நீ மட்டும் வந்திருக்க? ரம்யா வந்தா சார். அவளோட ரமேஷ் வெளியே போறேன்னான். நான் உங்களை வீட்டில் விட்டுடுறேன், வாங்க சார். அவரை வீட்டில் விட்டுவிட்டு சில மாத்திரைகளையும் வாங்கி கொடுத்து விட்டு வந்தான். ரம்யா வரும் வரை வெளியே ஒரு பெரிய மரத்தின் அடியில் வந்து உட்கார்ந்து கொண்டான். கட்டுப்படுத்த முடியாமல் கண்களிலிருந்து பொங்கி பொங்கி சூடான நீர் வழிந்து கொண்டிருந்தது. மனம் புலம்பி புலம்பி தள்ளியது. அம்மா, அம்மா, எப்படிம்மா தாங்குன? 5 பேர் உன்னை குதறிட்டாங்களே. அந்த வேதனையில ஆறுதல் சொல்ல வேண்டிய கணவனே உன்னை விரட்டிட்டானேம்மா. எப்படிம்மா ஒருத்தியே தாங்கிண்ட? உடல் வலி மனவலின்னு யாரும் இல்லாத அனாதையா வெளியே போனையே. அம்மா, இப்ப எங்க இருக்க? என்னோட அம்மாவா நீ எப்போதும் இருக்கம்மா. எனக்கு நீ வேணும்மா. அம்மா, நீ வேணும். நான் உன்னை பார்க்கணும், உனக்கு ஆறுதல் சொல்லணும், உன் வேதனையை குறைக்கணும். அம்மா, நீ இருக்கியா? இல்ல ஏதாவது? கூடாதம்மா, நீ உசுரோட எனக்கு வேணும். நீ செத்திருக்க கூடாது. அம்மா, அம்மா. ரமேஷ், ரமேஷ், இங்க பாருங்க, என்ன பாருங்க. கண்களில் வழியும் நீருடன் மரத்தின் மேல் சாய்ந்து அம்மா அம்மா என்று அரற்றிக் கொண்டிருக்கும் ரமேஷை ஆதரவோடு கூப்பிட்டாள் ரம்யா. ரம்யாவை அப்படியே கட்டி கொண்ட ரமேஷ், ரம்யா, எங்க அப்பா எத்தனை கேவலமா நடந்துட்டு இருக்கார் பாத்தியா? எங்க அம்மா மேல ஒரு தப்பும் இல்ல ரம்மி. எங்க அம்மாவுக்கு எந்த வியாதியும் இல்ல. எங்க அப்பாவால தான் கொடுமையே எங்க அம்மாவுக்கு நடந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப தண்டனை, இரட்டை தண்டனை என்னோட அம்மாவுக்கு தானே கொடுத்திருக்காங்க. ரம்யா, என் அம்மா உசுரோட இருப்பாங்களா? இல்ல தற்கொலை செஞ்சுட்டு இருப்பாங்களா? ரம்யா, கூடாது. என் அம்மா இருக்கணும், நான் பார்க்கணும். என் அம்மா எத்தனை கேவலமான நிலையில் இருந்தாலும் நான் காப்பாத்துவேன். கிடைப்பாங்களா ரம்யா? சொல்ல.
என் அம்மா எனக்கு கிடைப்பாங்களா? அவன் முகத்தை தன் நெஞ்சில் புதைந்து கொண்டாள் ரம்யா. ரமேஷ், கண்டிப்பா உங்க அம்மா உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களோட உண்மையான அன்புக்கும் பாசமான தவிப்புக்கும் நிச்சயமா கிடைப்பாங்க ரமேஷ். எப்படி எப்படி ரம்யா, எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன வழி சொல்லு ரம்யா, சொல்ல. ரமேஷ், முதல்ல கூல் டவுன் ரமேஷ். அப்புறமா என்ன வழின்னு யோசிக்கலாம். இல்ல, ஒரு நிமிஷம் கூட இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. ரமேஷ், நீங்களே ஒரு டாக்டர், இப்படி பொறுமை இல்லாம ஒரு நோயாளி போல நடந்துக்கலாமா? தப்பு ரமேஷ். ஐயோ ஐயோ ரம்யா, நான் முதல்ல ஒரு அம்மாவுக்கு பிள்ளை, அப்புறமா தான் டாக்டருங்கிறதெல்லாம். இந்த நிமிஷத்துல இருந்து என் அம்மாவை தவிர என் எண்ணத்துல வேற நினைவே வராது. கண்டுபிடிக்கிற வரை ஓயாது ரம்யா. சரி சரி ரமேஷ், அம்மாவை நினைச்சுக்கிறது தப்பில்ல. ஆனா எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிறது தெளிவான மனசோட தான் யோசிக்கணும். ஆ ரம்யா, பேப்பர்ல விளம்பரம் தரலாமா? வெரி குட் ஐடியா ரமேஷ். உங்க அம்மா போட்டோ ஏதாவது வீட்ல இருக்கா? இருந்தா அதையும் கொடுத்து விளம்பரம் செய்யலாம். ஆனா உங்க அம்மா பார்க்கணுமே. தமிழ் படிப்பாங்களா இல்ல இங்கிலீஷ் படிப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும் ரம்யா. அப்ப நான் ரொம்ப சின்னவன் இல்லையா? என்கிட்ட அம்மா, நான், ஐஸ்வர்யா 3 பேருமா எடுத்துட்ட போட்டோ ஒன்று இருக்கு. அதை 2-3 பிரிண்ட் எடுத்துக்கலாம். எல்லா இங்கிலீஷ் பேப்பர் தமிழ் பேப்பர்லையும் முக்கியமா மேகசின்கள்லையும் கொடுத்துடலாம். சரியா? வெரி குட், அப்படியே செஞ்சிடலாம். சேரப் ரமேஷ், நமக்கு ஒரு நல்ல ஐடியா வழி கிடைச்சிருக்கு. அதை உடனே செஞ்சுடலாம். ஆனா நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்க அம்மாவை கூடிய சீக்கிரம் பார்க்க போறீங்க. இனிமே நீங்க அழக்கூடாது, புலம்பக்கூடாது. எழுந்திருங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம். அவன் கைகளை பிடித்து தூக்கி நிறுத்தினாள் ரம்யா. ரம்யா, நான் நாளைக்கே வீட்ல இருந்து வெளியேறிட போறேன். ஒரு ரூம் கிடைக்கிற வரை லாட்ஜில் தங்க போறேன். கூடாது ரமேஷ், ரொம்ப தப்பு. உங்க அம்மா கிடைக்கிற வரை வீட்லயே இருங்க. அவங்கள பார்த்தப்புறம் என்ன செய்யணுமோ யோசிக்கலாம். இப்பவே வீட்டை விட்டு போறது எனக்கு சரின்னு தோணல. ப்ளீஸ் ரமேஷ், என் பேச்ச கேளுங்க. 20 வருஷமா பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்க கூடாதா? ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி நாமே தப்பு செய்யலாமா ரமேஷ்? கூடாது. ப்ளீஸ் என் பேச்ச கேளுங்க. சரின்னு சொல்லுங்களேன். சரி என்று சொன்னான் ரமேஷ். அன்றே குணாவுடன் போட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் காப்பி எடுத்து நியூஸ் பேப்பர்களுக்கும் முக்கியமான வார இதழ் பத்திரிகைகளுக்கும் விசாரித்து குணா, ரமேஷ், ரம்யா மூவருமாய் விளம்பர வாசகங்களை அடித்து திருத்தி எழுதி ஒரே வாரத்தில் விளம்பரத்தை தந்து வெளியிட்டாயிற்று. முகவரி எல்லாம் கொடுத்தாயிற்று. அம்மா, எனக்கு நீ கண்டிப்பாய் வேண்டும் அம்மா. உடனே வா. உனக்காக காத்திருக்கும் அன்பு மகன் ரமேஷ். டீயை எடுத்து வந்த லதா சரிந்து கிடக்கும் ராதாவை பார்த்து பயந்து போய் வீறிட்டாள். சட்டென்று உள்ளே ஓடி நீர் கொணர்ந்து முகத்தில் தெளிக்கவும் மயக்கம் தெளிந்து உட்கார்ந்தாள் ராதா. உடனே விக்கி விக்கி அழவும் தொடங்கினாள். ஆன்ட்டி, என்னாச்சு ஆன்ட்டி? ஏன் மயக்கமா நீங்க? எது கழறீங்க? சொல்லுங்க ஆன்ட்டி, சொல்லுங்க. லதா, லதா, இந்த விளம்பரம் எனக்காக. இந்த போட்டோல குழந்தைகளோட இருக்கிறது நானே தான். போட்டோல இருக்கிற என் மகன்தான் இத கொடுத்திருக்கான். 20 வருஷமாச்சு பார்த்து. லதா, நான் உடனே வீட்டுக்கு போகணும். இந்த பேப்பரை எடுத்துட்டு போகட்டுமா? லதா எந்த கேள்விகளையும் கேட்காமல் ராதாவின் மனநிலையை புரிந்து கொண்டவளாய் ஒரு ஆட்டோவை கூப்பிட்டு தானும் அவளுடன் சென்று வீட்டில் விட்டுவிட்டு வந்தாள். மனசு கிடந்து தவித்தது. என் பிள்ளை, என் பிள்ளை என்று கூவி கூவி துடித்தது. அந்த பேப்பரில் உள்ள ரமேஷையும் ஐஸ்வர்யாவையும் தடவி தடவி கொடுத்தாள். மாறி மாறி முத்தமிட்டாள். கண்ணா, வரேண்டா. 20 வருஷமா என்ன ஞாபகம் வச்சிருக்கியா? உனக்கு நான் வேணுமா? அதுவும் கண்டிப்பா வேணுமா? அம்மாடி, எத்தனை சந்தோஷமா இருக்கு. என் புள்ள மாறி போகல, என்னை மறக்கல. அன்னையே, அன்னையே, உனக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போராது. ஓடினாள் அன்னையின் படத்தின் அருகே. அன்னையே, தோ பாத்தீங்களா என் பிள்ளையையும் பொண்ணையும்? என் மகனுக்கு நான் கண்டிப்பாக வேணுமாம், அதுவும் உடனே வேணுமாம். சமாதி தரிசனம் செஞ்சு வெளியே வந்த என்னை
இதுக்காகத்தான் லதாவை பார்க்க வைத்தாயா? லதா வீட்டுக்கு போக வைத்தாயா? லதாவை விளம்பரத்தை பத்தி பேச வைத்தாயா? என்னை அந்த விளம்பரத்தை பார்க்க வைத்தாயா? அம்மா, அம்மா! அப்படியே வீழ்ந்து வணங்கி குலுங்கி குலுங்கி அழுதாள். அன்னையின் முன் கைக்கு வந்த அளவு ஊதுபத்தி எடுத்து ஏற்றி வைத்தாள். மொத்தத்தில் ஒன்றும் புரியாத பைத்தியம் போல இருந்தாள் ராதா. 1 மணி நேரத்தில் அத்தனை படபடப்புகளும் அடங்க சரீரமே ஒரு ஸ்மிதி தத்துக்கு வந்தது. என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எல்லாவற்றையும் அலசினாள். முதல் கட்டமாய் அன்றிரவு லலிதாவுக்கு போன் செய்துவிட்டு அவளை யோசனை கேட்டு நடக்க வேண்டும் என தீர்மானித்தாள். அம்மா, சாப்பிடலீங்களா? பொன்னம்மாதான் கேட்டது. வயிறு சந்தோஷத்தால் நிரம்பி இருக்க சாப்பிட தோன்றவில்லை. சமைத்த சாப்பாட்டை அப்படியே தூக்கி அவளிடம் கொடுத்தாள் ராதா. மோரை குடித்தாள். இரவு 10 மணி எப்போது ஆகும் என காத்திருந்தவள் கனெக்ட் கால் போட்டாள். எடுத்தது லலிதாதான். லல்லி, லல்லி, என் புள்ளைக்கு நான் வேணுமாம் லல்லி. பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கான். எனக்கு எனக்கு லல்லி, லல்லி. பேச முடியாமல் அழுதவளை அவள் பேசியது புரியாமல் நிதானமாய் கேட்டாள் லலிதா. லல்லி, ரமேஷ், நான், ரமேஷ், ஐஸ்வர்யா 3 பேரும் சேர்ந்து எடுத்துண்ட போட்டோவை போட்டு, அம்மா எனக்கு நீ கண்டிப்பா வேணும், உடனே வான்னு ரமேஷ் அட்ரஸோட விளம்பரம் கொடுத்திருக்கான் லல்லி. நான் அந்த விலாசத்துக்கு போக பிடிக்கல. ஆனா அவனை வர சொல்லவா? என்ன சொல்ற லல்லி? ராதா, இத்தனை நாள் இல்லாம இந்த விளம்பரம் வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் உடனே புறப்பட்டு வரேன். வேண்டாம் லல்லி, ஆயிரமா செலவழிச்சுண்டு இப்பதானே போனேன். மறுபடியும் வரணுமா? வேண்டாம் லல்லி, 2 நாளில இவ்வளவு செலவு வேண்டாமா? ஒன்னும் பேசாத. நீ அந்த விலாசத்துக்கு ஒரு டெலிகிராம் கொடு. போன் நம்பர் கொடுத்திருக்கானா? கொடுத்திருக்கான் லல்லி. சரி, அப்ப அந்த நம்பர்ல பேசி உன் விலாசத்தை கொடுத்து உடனே வர சொல்லு. நானும் வரேன். எல்லாருமா பேசி முடிவு பண்ணலாம். லல்லி, நீ போன்லயே என் பிள்ளையோட பேசேன். எதுக்கு இவ்வளவு செலவு? ப்ளீஸ் ராதா, நான் சொல்றபடி செய். உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிறப்ப அதை சரிவர உனக்கு வாங்கித்தர வேண்டியது என்னுடைய கடமை. இத்தனை முக்கியமான சமயத்துல நான் உன்னை விட்டுக்க தயாரா இல்ல. மேல நீ எதுவும் பேச வேண்டாம். உன் பிள்ளை கொடுத்திருக்கிற நம்பருக்கு போன் செய். நானும் எத்தனை சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டு வர. ராதாவிற்கு ஒரு புறம் சந்தோஷமும் மறுபுறம் அந்த வீட்டில் நான் போயிருப்பதா என்ற எண்ணமுமாக கலவையான உணர்ச்சியில் தத்தளித்தாள். சரி, மற்றதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் என் மகனை நான் பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். லலிதா வந்த பிறகு மற்றதை பேசலாம். பேப்பரில் கொடுத்திருந்த போன் எண்ணுக்கு டயல் செய்தாள். எடுத்தது ஜெகநாதன். ஹலோ என்கிற அவளின் குரல் கேட்டதுமே தன்னை வாட்டியது நினைவுக்கு வர சந்தோஷம் அத்தனையும் வடிந்து போக போனை கட் செய்து விட்டாள். கொந்தளிக்கும் மனதுடன் உட்கார்ந்திருந்தவள் மீண்டும் டயல் செய்தாள். இந்த முறையும் எடுத்தது ஜெகநாதன் தான். மனசு குழம்பி வெதும்பியது. சந்தேகம் முளைவிட்டது. ஒருவேளை இவரே ரமேஷை போல விளம்பரம் கொடுத்திருப்பாரோ? நான் மறந்துட்டேனோ? கூடாது. இன்னொரு முறை நான் மாறக்கூடாது. லல்லி வந்த பிறகே மீண்டும் போன் செய்வோம். இனிமேல் வேண்டாம். மன உளைச்சல் கம்மியாக அன்னையை நாடினாள் ராதா. அன்னையே, மகனின் விளம்பரம் என்னை திக்குமுக்காட வைத்தது. ஆனால் இன்று ஒரு சந்தேகம் என்னை பிடிக்கிறது. எதையுமே சரிசமமாக நினைக்கும்படி என் மனதை சரிப்படுத்திக் கொள்ள நீதான் அருள வேண்டும். உன்னை சரணடைகிறேன். மன வலிமையை கொடு. கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தாள். கொஞ்சம் கொஞ்சமாய் அத்தனை சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் ஒவ்வொன்றாய் விலகியது. ஆழ்கடலின் அமைதி அவளிடம் ஏற்பட ஒரு பரவசம் தானாக தொற்றிக்கொண்டது. அன்றைய தினம் பூராவும் மறுநாளும் சஞ்சலமற்று அன்னையின் சரணத்தையே கூறிக்கொண்டிருந்தாள். 20 வருட தியானத்தில் ஏற்பட்ட பக்குவம் இப்போது அவளுக்கு நன்றாகவே கை கொடுத்தது. நடு இரவு 1:30 மணியில் வாசற்கதவு தட்டும் சத்தம் கேட்டு விழிப்பேற்பட்டு லைட்டை எரியவிட்டு கதவை திறக்க வந்தவள் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் பேச வாயற்று போனாள்.
ஏ ராதா, கதவை திறக்கறையா இல்ல இங்கேயே நிற்கவா? லலிதா கிண்டலாக கேட்டதும் சுதாரித்து கொண்டு சாவியை கொணர்ந்து பூட்டை திறந்தாள். வந்தது லலிதா மட்டுமல்ல, அவள் கணவன் சாரங்கனும் தான். இப்படி ஒரு உன்னதமான நட்பா? லட்சக்கணக்கில் செலவாகும் பணத்தை தூசு போல பாவித்து எனக்காக, என் நலனுக்காக, என் வாழ்க்கைக்காக ஒரு வாரத்திற்குள் யாராவது திரும்பி வருவார்களா? வந்திருக்கிறார்களே. ராமன் குகனை இன்று முதல் ஐவரானோன்னு சொன்னாராமே, அது இலக்கியமாச்சு. ஆனா எங்களுடைய நாட்டில் என்னையும் அவர்கள் குடும்பத்தவராக நினைத்து வந்திருக்கும் இந்த நட்பு இலக்கியமா, சரித்திரமா, காவியமா, எந்த வகையில் சேர்ந்தது? வாங்க என்று கூப்பிடவும் மறந்து மெய் சோர நின்றாள். கரங்கள் தானாகவே எழுந்து குவிந்தன. லலிதா அவளை அப்படியே அணைத்து கொண்டு உள்ளே சென்றாள். சாரங்கன் பெட்டிகளை எடுத்து வந்தான். பொன்னம்மா எதுவும் அறியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். ராதா, என்ன ஃபோன் பண்ணையா? பையன் பேசினானா? எப்ப வரேன்னு சொன்னான்? ஏதாவது சாப்பிட்றீங்களா? குடிக்க பாலாவது கொண்டு வரட்டுமா? எல்லாம் ஃப்ளைட்லயே முடிச்சாச்சு. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. லல்லி, ஃபோன் பண்ண, ஆனா ரமேஷோட அப்பா தான் எடுத்தார். அதனால கட் பண்ணிட்ட. மறுபடியும் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணப்பவும் அதே கதை தான். அதனால நீ வந்த பிறகு ஃபோன் பண்ணிக்கலாம்னு பண்ணல. இதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்குமோ? பயம் வந்துடுத்து லல்லி. சரி, எல்லாம் நன்மைக்கே. நாளைக்கு கார்த்தால அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு ரமேஷை கூப்பிட சொல்றேன். ரமேஷ் தான் பேசுறேன்னு தெரிஞ்ச பின்னாடி ராதா கிட்ட கொடுக்கலாம். சரிதானே ராதா? ரொம்ப சரிங்க. நீங்க 2 பேரும் வந்ததுல எனக்கு எந்த விதமான பயமோ சந்தேகமோ வரல. எதுவானாலும் தோள் கொடுக்க நீங்க இருக்கீங்கிற தைரியம், பலம்தான் லல்லி. சரி, நீங்க படுங்க. எனக்கு தூக்கம் வராப்ல இல்ல. நானும் ராதாவும் இங்க ஹால்லையே பேசிண்டு படுத்துக்கிறோம். குட் நைட். காலையில் பேப்பரை பிரித்து பார்த்த ஜெகநாதன் அதிர்ந்துதான் போனான். ராதா ரமேஷுடன் ஐஸ்வர்யாவுடன் எடுத்துக்கொண்ட போட்டோ, கூடவே ரமேஷின் விளம்பரமும் விலாசமும் ஃபோன் நம்பரும். கேட்பதா வேண்டாமா? இத்தனை வருடங்கள் கழித்து இதென்ன புது குழப்பம்? இதனால் வீட்டில் இன்னும் உண்மை பொட்டில் அடித்தாற்போல் புரிந்து போனது. ரமேஷ் இன்னும் தன் தாயாரை மறக்கவில்லை. தமிழ் பேப்பரை பிரித்த நாராயணனும் உறைந்துதான் போனார். இது என்ன, இத்தனை நாட்கள் கழித்து எப்பவோ வெட்டிய கிணற்றில் இருந்து இப்போது பூதம் கிளம்பியிருக்கிறது. இது நல்லதா கெட்டதா? புரியாமல் திணறினார். 2 நாட்கள் கழிந்தன. அன்று காலை 6 மணிக்கு ஃபோன் ஒலிக்க ஜெகநாதன் தான் எடுத்தது. ஹலோ, மிஸ்டர் ரமேஷ் வீடுதானே? அவர் இருக்காரா? நான் ரமேஷோட அப்பா தான் பேசுகிறேன். யார் வேணும் உங்களுக்கு? மிஸ்டர் ரமேஷோட தான் பேசணும். அவங்கள கூப்பிடுறீங்களா? அதற்குள் அங்கே பல் தேய்த்து விட்டு வந்த ரமேஷிடம் ஃபோனை கொடுத்தார். ஹலோ, நான் தான் ரமேஷ். சாரங்கன் ரிசீவரை ராதாவிடம் கொடுத்து சத்தமின்றி ரமேஷ் என்று வாய் அசைத்து கூறினார். ஹலோ, நான் ரமேஷ் பேசுகிறேன். பேசுங்க. யார் நீங்க? பேசுங்க. லேசான விம்மல் ஒலி அடங்கிய விதமாய் ஒலிக்க ரமேஷின் உடலில் 1000 வோல்ட் மின்சாரம் பாய்ந்த உணர்ச்சி. கண்கள் பெரிதாகி பிரகாசமாயின. குரல் தழுதழுத்தது. தன் முயற்சியின் வெற்றி இவ்வளவு சீக்கிரம் பலித்ததை அறிந்த எதிர்பாரா சந்தோஷத்தில் அம்மா என்றான். முகம் சிவந்தது. ராதாவோ பேச முடியாமல் ஆ ஆ ஆ என கேவி அழுதாள். பதிலாக அம்மா 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 அம்மம்மா அம்மா கதறினான் ரமேஷ். குரல் சாதாரணத்தில் ஆரம்பத்தில் உச்சக்கட்ட ஸ்ருதியில் நின்றது. இங்கே ராதா கதற, அங்கு ரமேஷ் கதற, ஒரு 10 நிமிடங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இன்றி ஒரு உன்னதமான தாய் சேயின் அன்பு பரிமாறல், பாசத்தின் கோலங்கள் நடந்தது. லலிதாவும் சாரங்கனும் கூட பொங்கி அழுது விட்டார்கள்தான். லலிதா ராதாவை ஆஸ்வாசப்படுத்தி பேசு பேசு என்று உசுப்பினாள். ரமேஷ் கண்ணா, கண்ணப்பா, சௌக்கியமா ரமேஷ்? அம்மா, நானும் ஐஸ்வர்யாவும் எல்லாரும் சௌக்கியம்மா. நீ எப்படிமா இருக்க? எங்கம்மா இருக்க? உடனே உன்னை பார்க்கணுமா? சொல்லுமா, சொல்லு.
20 வருஷமா காத்திருந்தாச்சு. இனிமே என்னால முடியாது. சொல்லுமா, எங்க இருக்க? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. இதோ கண் சிமிட்டுறதுக்குள்ள வந்துடுறேன். அட்ரஸ் சொல்லுமா. அம்மா, நான் இன்னமும் உன் குழந்தைதாம்மா. உனக்காக இத்தனை வருஷமா ஏங்கிட்டு இருக்கிற 6 வயசு ரமேஷ் தாம்மா. அம்மா பேசுமா, நிறைய பேசுமா. உன் குரலை நான் கேட்டுட்டே இருக்கணுமா. அம்மா பேசு, இல்ல பாடு. அம்மா, என்ன அகூர்த்தம் பாடுறியா? ஆஹா வேண்டாம், அப்புறம் நான் தூங்கிட்டா. அம்மா பேசுமா ப்ளீஸ். அழுகையோடு ராதா பேசினாள். கண்ணா, ஐசு பாப்பா எப்படிமா இருக்கா? எப்படிடா இருக்கா? ரொம்ப உசரமாவா இல்ல குட்டையாவா? ரமேஷ், எனக்கு உன்னை உடனே பார்க்கணும்பா. விலாசம் சொல்ற, எழுதிக்கோ. வேண்டாம் வேண்டாம், பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கே வந்துடு. ஐஸ்வர்யாவையும் கூட்டிண்டு வரையா? அவளுக்கு என்னை ஞாபகம் இருக்குமோ இருக்காதோ? பச்சை குழந்தைப்பா ஐஸ்வர்யா. சீக்கிரமே புறப்படுப்பா. வாடா கண்ணா, வாடா, சீக்கிரமே வாப்பா. வரம்மா, அரவிந்த் ஆசிரமத்துக்கே வந்துடுறேன். அம்மா, கண்டிப்பா ஐசுவையும் என்னோட அழிச்சுண்டு வர. அம்மா, நானும் நீயும் எப்படிமா அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறது? அதற்கு ஒரு வழிமா. ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட்டும் வெள்ளையில நீல கோடு போட்ட ஷர்ட்டும் தான் என்னோட ட்ரெஸ்மா. அம்மா, 4 மணி நேரத்துல வந்துடுவேன். எனக்கு சந்தோஷத்துல கையும் காலும் பரங்கிறதுமா. ரமேஷ், போரும்பா பேசுனது. நேர்ல சீக்கிரமா வா, நிறைய பேசலாம். வச்சுடட்டுமா ராஜா? வச்சுடுறேன். போனிலேயே முத்தம் தந்து வைத்தான் ரிசீவரை. அப்போதுதான் கவனித்தான் ரமேஷ். அவனை சுற்றி வீட்டில் உள்ள அத்தனை பேரும் வாய் பிளந்து நின்று கொண்டிருந்ததை தாத்தாவின் கண்களில் இருந்து பிரவாகம் பெருகி இருந்தது. ஐசு, நம்ம அம்மா கிடைச்சிட்டாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அம்மா உன்னையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் இப்பவே ஒரு கார் ஏற்பாடு பண்ணிக்க போறேன். குணாவும் ரம்யாவும் என்னோட வர போறாங்க. ஐஸ்வர்யா சரி என்பதா மறுப்பதா என்று தெரியாமல் எல்லோர் முகத்தையும் பார்த்தாள் குழப்பமாக. ஐசுமா, ரமேஷோட போயிட்டு வாமா. என்னோட குழந்தைகளை, தன்னோட குழந்தைகளை ஒரு தாய் பார்க்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பென்ன இருக்கு? ரமேஷோட போயிட்டு வாமா. நாராயணன் கூறியதும் பாகீரதி ஆக்ரோஷமாய் பேச ஆரம்பித்தாள். கேடுகட்டு போனவளுக்கு இப்ப என்ன குழந்தைகளை பார்க்கணும்னு? வளர்த்தவங்க நாங்க, இப்ப என்ன குழந்தைகள் வேணுமாம்மா? ஐஸ்வர்யா, போகாதடி. நீ ஏன் போகணும்? உனக்கு தெரியாத அம்மாவை நீ பார்க்க வேண்டாம். பாட்டி! பெரியதாய் கூச்சலிட்டபடியே பாகீரதியின் தோளை பிடித்து வெறி பிடித்தது போல உலுக்கினான் ரமேஷ். வாய மூட போறீங்களா இல்லையா? எங்க அம்மாவா கேடுகட்டவ? சொல்லுங்க பாட்டி, எங்க அம்மாவா கேடுகட்டவ? இல்ல உன் புள்ளை கேடுகட்டவனா? இல்ல நீதான் ரொம்ப யோகியமா? உங்க யோகியதை தான் எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சே. எங்க அம்மாவை நாய விரட்டுற மாதிரி நீயும் உன் புள்ளையமா அடிச்சு விரட்டி கதவை சாத்தினது இன்னும் என் கண் முன்ன நிக்குதே. மறந்து போகுமா அது? உன் புள்ள பண்ண தப்புக்கு தண்டனை எங்க அம்மாவுக்கா? ஆனா உன் புள்ள மட்டும் ஜாலியா இன்னொரு கல்யாணம் பண்ணிண்டு நன்னா அனுபவிக்கணுமா? இனிமே எங்க அம்மாவை பத்தி வாய திறந்த ஒரே போடு போட்டுடுவேன், ஜாக்கிரதை. போருண்டா ரமேஷ், நிறுத்துடா. எனக்கு தாங்க முடியலப்பா. வேண்டாப்பா. நாராயணன் அழுதார். தாத்தா, நிறுத்துங்க உங்க அழுகிய. இத்தனை நாளும் என்கிட்ட நீங்க கூடவா தாத்தா பொய் சொன்னீங்க? ச்ச, எத்தனை சுயநலமானவங்க. எங்க அம்மாவை, ஒரு தவறும் செய்யாத எங்க அம்மாவை தவிர இங்க யாருமே மனசுல ஒரு விதமான குத்த உணர்வும் இல்லாம சந்தோஷமா இந்த 20 வருஷத்தையும் கடத்தி இருக்கீங்க. இது உங்களுக்கு கேவலமா இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு எனக்கு ரொம்ப சாக்கடையில நெளியிற புழுவை விட கேவலமா நினைக்கிறேன். எனக்கு யாரையுமே பிடிக்கல, அடியோடு வெறுக்கிறேன். யாரும் என்னோடு பேசாதீங்க. ரூபா மெதுவாக அடியெடுத்து வைத்து கண்களில் தழும்பும் நீருடன் ரமேஷிடம் வந்தாள். சட்டென்று அவள் தோளில் முகம் பதித்து மீண்டும் அழுதான் ரமேஷ். அம்மா, நான் உங்களை மட்டும் எந்த விதமான குறையும் சொல்ல மாட்டேம்மா. உங்களுக்கு எதையும் இந்த கீழ்த்தரமான மனசுள்ளவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இத்தனை வருஷம் உங்க குழந்தைகளா நினைச்சு எங்களை வளர்த்ததுக்கு உங்களோட பெரிய மனசுதான் காரணம்.
அந்த மாதிரியான மனசும் நல்ல உணர்வும் சாமானியர்களுக்கு வந்துடாதம்மா. நீங்க நீங்க ஒரு மேலே பேச முடியாமல் தொண்டை அடைத்தது ரமேஷுக்கு. தன் தோளிலிருந்து அவன் முகத்தை எடுத்து தன் புடவை தலைப்பால் நன்கு துடைத்தாள். ரமேஷ், இனிமே இப்படி அழக்கூடாது. நீ போய் உடனே பார்க்க ஏற்பாடு பண்ணு. ஐஸ்வர்யா கண்டிப்பா வருவா. இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணாத போப்பா. கண்டிப்பா அவ வருவா. அதுக்கு நான் உத்தரவாதம். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு ரமேஷ். இப்போது அத்தனை பேர்களின் கண்களும் அவள் மேல் பாய்ந்தது. ரமேஷுக்கு சந்தோஷத்தால் கண்கள் அகல விரிந்தது. ரூபாவை நன்றியுடன் பார்த்துவிட்டு வெளியே ஓடினான். 1 மணி நேரத்தில் ரம்யா, குணா, ரமேஷ் மூவரும் காரில் வந்து இறங்கினார்கள். ரமேஷ் தனக்கு தேவையான துணிகளை எடுத்து பெட்டியில் வைக்க போன போது அங்கே தயாராய் அவன் பெட்டியில் அவனுக்கு தேவையானது ஒன்று கூட குறையாமல் இருந்தது. புரிந்து கொண்டான். ஐஸ்வர்யாவும் ரூபாவும் வாசலுக்கு அவனுடன் வந்தார்கள். பெட்டியை டிக்கியில் வைத்துவிட்டு கார் கதவை திறந்தபோது ரூபாவும் ஐஸ்வர்யாவுடன் ஏற குணா, ரம்யா, ரமேஷ் மூவரும் ஆச்சரியத்தால் கண்களை உயர்த்தினார்கள். ஆனால் மறுக்கவில்லை. ஜெகநாதன், நாராயணன், பாகீரதி இவர்கள் மூவரும் கல் தூண்களாய் வாயடைத்து நின்றதுதான் உண்மையாகிப் போனது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.